Hi viewers, welcome to my channel. நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற பொங்கல் ஃபெஸ்டிவல்காக குக்கர்லயே ஈஸியா சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கம்மியான குவாண்டிட்டி வச்சு தான் நான் செய்ய போறேன். இதை தாராளமா ஒரு 4 பேர் வரை சாப்பிடலாம். ஒரு குக்கர்ல 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்ல இருக்கட்டும். ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கிட்டா போதுமான அளவு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 1/2 கப் அளவுள்ள பச்சரிசி சேர்த்து நல்லா இதை 2-3 தடவை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப் மெஷர்மெண்ட் உள்ள கப்ல தான் நம்ம அரிசி எடுத்திருந்தோம். அதே கப்ல இப்ப 3 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருந்தோம். இப்ப அதே கப்ல 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் மூடிய போட்டு இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வைக்க போறேன். ஊற வைக்க டைம் இல்லாதவங்க நம்ம 3 மடங்கு தண்ணி சேர்த்திருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 4 மடங்கு தண்ணி சேர்த்து உடனே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவந்தும் திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததா நம்ம வெல்லத்தை ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்குள்ள பொடிச்ச வெல்லத்தை நான் ஒரு பேன்ல சேர்த்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்திருக்கேன். வெல்லத்துக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. இது ஜஸ்ட் கரைஞ்சா போதும். இதை நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். தூசி ஏதாவது இருந்தால் அதில் ஃபில்டர் ஆகிடும். அரிசி 1/2 கப்பில் நான் எடுத்திருந்தேன். அதோட 2 மடங்கா வெல்லம் நான் 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். எந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதோட 2 மடங்கு நம்ம வெல்லம் சேர்க்கணும். 5 விசில் விட்டு வச்சுருந்த நம்ம பொங்கலை ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு பொங்கல் கரெக்டான பதத்தில் வந்து நல்லா குலைவாக வந்திருக்குங்க. இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் மொத்தமாக ஒரு 1/4 கப்புக்கும் அதிகமாக நான் சேர்த்துருக்கேன். நெய் எந்த அளவுக்கு தாராளமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும். 1/4 கப் அளவு நெய்யுங்கிறது முந்திரி பருப்பையும் திராட்சையும் ஃப்ரை பண்ண நெய்யையும் சேர்த்து நான் சொல்கிறேன். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி இந்த பொங்கல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச ஏலக்காவையும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம தேங்காய் திருகலையும் இல்லைனா தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் தேங்காய் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பொங்கல் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொதிக்கிற தண்ணி ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டான அளவில் இருக்குது, அதனால நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. சூப்பரான அட்டகாசமான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. எல்லாருக்குமே என்னோட பொங்கல் வாழ்த்துக்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.